ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி நிலவொளியில் இரவு முழுக்க 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள். சங்குலி நகரி வாத்தியங்கள் முழங்க விடிய விடிய கொட்டும் மழையிலும் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் என்றாலே ஆன்மீக பக்தர்களின் நினைவுக்கு வருவது 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம். அண்ணாமலை கிரிவல பாதையில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் பல லட்சம் பக்தர்களும் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையாரை தரிசித்து செல்வது வழக்கம். அதன்படி ஆவணி மாத பௌர்ணமியான நேற்று அதிகாலை 2:58 மணிக்கு தொடங்கி இன்று 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:02 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று நீண்ட வரிசையில் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதேவேளையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வாயுலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்கங்களையும் திருநீர் அண்ணாமலையார், அடி அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்தபடி பௌர்ணமி நிலவொளியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் குடைகளை பிடித்தவாறும் மழையில் நனைந்தபடியும் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். குறிப்பாக பௌர்ணமி முழு நிலவில் சங்கொலி நகரி வாத்தியங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். ஆன்மீக பக்தர்களின் வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருக்கோவில் கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே குடிநீர் வசதியும் அடிப்படை வசதியும் தற்காலிக பேருந்து நிலையங்களும் பார்க்கிங் வசதிகளும் முறையாக அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக கிரிவல பாதையில் ஆன்மீக பக்தர்களுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியர் கிரிவலம் பக்தர்களுக்கு குடிநீர், மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினார். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி கே. பிரபாகர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் கிரிவல பாதை, நகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குவிக்கப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம். சிவாய நமவோம் என பக்தி முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. முன்னதாக கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதியில் வழிபாடு மேற்கொண்ட பக்தர்கள் கீழ வீதி வழியாக தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். கிரிவலத்தின் போது ஆபத்து காத்த விநாயகர், கணநாதர், ஸ்வர்ண அகர்ஷ்ண பைரவர், சித்தி விநாயகர், கோமலவெள்ளியம்மன் ஆகிய கோவில்களில் கிரிவல பக்தர்கள் சூடமேற்றி வழிபட்டு செல்லும் வழியில் சிவாய நமவோம் என பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தவாறே சென்றனர். மேலமங்கை நல்லூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேலமங்கை நல்லூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. முன்னதாக வீர சோழன் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தது. பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு ரசித்தனர். திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் திண்டிவனம் சாமிக்கண்ணு பூக்கடை அன்சன் செய்திருந்தனர். பெரிய தச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வாசசாந்தி பூஜை நேற்றிரவு நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை, ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ ஸ்வர்ண அகர்ஷண பைரவர், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி, ஸ்ரீ ஜேஷ்டா தேவி சமேத ஸ்ரீ சனீஸ்வர சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகள் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வாசு பூஜை, வாசு ஹோமம், கிராம சாந்தி, பிரவேச பலி ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து மகா கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான 22/8/2024 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் கன்னியா லக்கணத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா என்னும் பெருஞ்சாந்தி விழா நடைபெறவுள்ளது. நாமக்கல் மோகனூர் ராகவேந்திரர் ஆலயத்தில் 353ஆம் ஆண்டு ராகவேந்திரர் ஆராதனையை முன்னிட்டு கொடியேற்றம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் உள்ள நஞ்சன்கூடு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மட ஆலயத்தில் 353ஆம் ஆண்டு ஆராதனையை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் கோபூஜையும் மூலவர் ஸ்ரீ ராகவேந்திரர் மற்றும் கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பிரகலாதன் முன்பு காய்கறிகள், பழங்கள், ஆராதனைக்கு தேவையான அன்னதான பொருட்கள் வைக்கப்பட்டு பின்னர் நறுமண மலர்கள், துளசி கொண்டு அர்ச்சனையும் பின் பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா மங்கள ஆரத்தி, மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆராதனையை முன்னிட்டு 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிறப்பு யாகமும், 21 புதன்கிழமை காலை 6 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் 22ஆம் தேதி வியாழனன்று சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தினமும் பக்தி இன்னிசை நிகழ்வும் நடைபெறவுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ராகவேந்திரர் அருட்பாத்திரமாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாமக்கல் பரமத்தி வேலூரில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் யாகம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேரடி வீதியில் உள்ள பெத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு ஆவணி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு யாக வேள்விகளுடன் வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு பல வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கலச அபிஷேகங்களுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பதி மலையில் பௌர்ணமி கருட வாகன புறப்பாடு. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு. பௌர்ணமி தினமான நேற்று ஒவ்வொரு மாதமும் திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்று திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி சர்வ ஆபரண அலங்காரம் பூண்டு கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீபதூப நைவேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே 4 மாட வீதிகளில் கருட வாகன புறப்பாடு கண்டு உற்சவர் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபாடு மேற்கொண்டனர். 50 ஆண்டுகளாக கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அசைவ உணவு 51வது ஆண்டை முன்னிட்டு 51 கிடாய் வெட்டி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அசைவ விருந்து ரசித்து ருசித்துவிட்டு செல்லும் பொதுமக்கள். மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் போஸ் வீதியில் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் திருவிழாவின் போது கொண்டாட்டமாக கொண்டாடி மகிழ்ந்து வரக்கூடிய வேளையில் காப்பு கட்டுதல், அக்னிச்சட்டி எடுத்தல், முளைப்பார் என ஒவ்வொரு நாளாக திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் 51வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று மாபெரும் அசைவ அன்னதானம் முதன்முறையாக நேற்று நடைபெற்றது. 51வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 51 கிடாய் வெட்டப்பட்டு பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 6000 நபர்கள் இந்த விருந்திலை கலந்து கொள்ளும் அளவிற்கு விழா கமிட்டியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். கோவில் அருகிலேயே பிரம்மாண்ட அண்டாக்களில் சமையல் கலைஞர்கள் 30க்கும் மேற்பட்டோர் நேற்று முன்தினம் இரவு முதலே வெட்டப்பட்ட கிடாயை பிரித்து மட்டன் சுக்கா, குழம்பு, குடல் கிரேவி, ரசம் என அண்டா அண்டாவாக தள்ளுவண்டியில் எடுத்து சென்று நீண்ட வரிசையில் 2 புறங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பரிமாறி அவர்கள் பசியாறு ருசியாக சாப்பிடும் அளவிற்கு வழங்கி வருகின்றனர். கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் மலைப்போல் குவிக்கப்பட்டிருந்த சாப்பாடு. கோவில் அருகே நடைபெறக்கூடிய இந்த அன்னதானத்திற்கு செல்லூர் மட்டுமன்றி பிற பகுதியில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனின் அருட்பிரசாதமாக இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவருந்தி சென்றனர். முன்னதாக ஸ்ரீ இருக்கன்குடி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதேபோன்று கோவில் வளாகத்தில் காவல் தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு சாராய அபிஷேகம் செய்யப்பட்டது.
சிறப்பு படையில் வைக்கப்பட்ட அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து 51ஆம் ஆண்டை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் அசைவ அன்னதானத்தை துவக்கி வைத்தனர். பொதுவாக கோவில் திருவிழாக்களில் அசைவ விருந்து என்பது மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டுமே நடைபெற்று வந்த நிலையில் மதுரையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கோவிலில் 6000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு உணவருந்தக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள திருவேடகம் ஏலவார் குழலி அம்மன் சமேத ஏடகநாத சுவாமி கோவிலில் ஏடு எதிரேறிய திருவிழா நடந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் ஏலவார் குழலி அம்மன் சமேத ஏடகநாத சுவாமி கோவில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி பௌர்ணமி அன்று ஏடு எதிரேறிய திருவிழா நடைபெறும். 7ஆம் நூற்றாண்டில் சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையில் சமண சமயத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்த அந்த சமணர்கள் வசம் அப்போது மதுரை ஆண்டு கூன்பாண்டியன் என்னும் நின்ற நீர் நெடுமாற பாண்டியனும் அந்த சமயத்தினை பின்பற்ற சைவ சமயம் மீண்டும் தலை தூங்குவதற்கும் தமிழ் நெறி வளரவும் பாண்டியனின் மனைவியான மங்கையர்க்கரசியார் என்னும் தீவிர சிவபக்தை சீர்காழியிலிருந்து தெய்வ குழந்தையான திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்து பாண்டிய மன்னனின் மனதை மாற்றியும் வெப்பு நோயை தீர்த்து வைத்தும் சமணர்களை அனல்வாதத்தில் வென்று புனல்வாதத்தில் திருப்பாசுர ஏட்டினை வைகை ஆற்றில் விட்டு அது வைகை ஆற்றினை எதிர்த்து வந்து வெற்றி பெற்ற இடமான திரு ஏடகத்தில் அந்த வைபவத்தை நினைவூட்டும் வகையில் நேற்றிரவு ஏடு எதிரேறிய திருவிழா நடந்தது. இந்த திருவிழாவை முன்னிட்டு கோவிலிலிருந்து விநாயகர் முன்வர திருஞான சம்பந்தருடன் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனின் தலைமை அமைச்சரான குலச்சரை நாயனாருடன் வந்து திருஞான சம்பந்தர் திருப்பாசுர ஏட்டினை எடுத்து செல்லும் வைபவமானது கேடயத்தில் விநாயகர், குதிரை வாகனத்தில் ஏடகநாதர் மற்றும் கேடயத்தில் திருஞான சம்பந்தர் இவருடன் வைகை ஆற்று வாழ்கந்தனர் என்கிற திருவாசகம் குறித்த கரையில் உள்ள திருஞான சம்பந்தர் செப்புத்தகட்டில் உள்ள ஏடு சன்னதியிலிருந்து வாழ்கந்தனர் என்கிற செப்புத்தகட்டிலான ஏடு அலங்காரமாகி வைகை ஆற்றில் படித்துறைக்கு வந்து சேர்ந்தது. இங்கு ஓதுவார் ஸ்தலத்திலேயே வரலாறும் ஏடு எதிரேறிய வரலாறும் பக்தி பாடலுடன் எடுத்து கூறினார். கனமழையிலும் பக்தர்கள் கூட்டத்தில் வைகை ஆற்றில் தண்ணீரில் ஏடு எதிர்கொள்வது போல காட்சி நடைபெற்றது. பின்னர் பூஜைகள் நடந்து பிரசாதம் வழங்கினார்கள். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.